மேசம் ராசி அன்பர்களே, வெளியில இரும்பு போல நடந்து கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உடைந்த கண்ணாடி போல உங்களுடைய மனமானது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மேசத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான மனிதராகவே தெரிவீங்க. ஆனா இவன் எதையுமே தாங்குவான் என்று மற்றவங்களும் உங்களை பார்த்து நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முகப்பாவனையும் உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதனையும் உங்களால் தாங்க முடியும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே நீங்க வைத்துக் கொள்வீங்க. ஆனா அது மற்றவங்களும் உங்கள் மீது நம்பிக்கை கொடுக்கும்படி நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா உண்மையில நீங்கள் உள்ளுக்குள்ள 1000 பிம்பங்கள் உடைந்து தாங்க உங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மேச ராசிக்காரங்க தனிமையில இருக்கும்போது மட்டும் தங்களுடைய காயங்களை எண்ணி பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நீங்க உங்களுடைய சொந்த மனதிற்கு தலைமை தாங்க முடியாம தவிக்கக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து நடத்துவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையவே உங்களால எடுத்து நடத்த முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்த 3 பெரிய துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மேஷம் ராசியினர் கடந்து வந்த அல்லது கடக்கும் 3 முக்கியமான வழிகள். ஒன்று, சுய அடையாளத்தை நிலைநிறுத்த நீங்க போராடி இருப்பீங்க. இல்லைன்னா இனிமே கூட போராடக்கூடிய நாட்களாக கூட நிச்சயமாக மாறும். நீங்கள் உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு எப்போதுமே நீங்க தள்ளப்படுவீங்க. போதுமான அளவுக்கு வேலைகள் ஆனது இருக்காது. போதுமான அளவுக்கு உங்களுக்கு மரியாதையும் உங்களுக்கு தேடி கொடுத்திருக்காது. அதனால நீங்கள் யாரு என்கிற ஒரு சுய விவரத்தை நீங்களே காட்டக்கூடிய நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். உங்களுடைய திறமையை விட உங்களுடைய கோபமே அதிகமாக பேசப்படுவதால் சரியான வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு நழுவிய தருணங்கள் உங்களுக்கு பெரும் துன்பத்தையும் தந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இதில் ஆரம்பத்தில் உங்களுக்கு பெருமையாக தெரிந்தாலும் போக போக இது உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கடினம், எந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல யாராவது எது பேசினாலும் நீங்களும் உடனே சண்டை போட்டு விட்டு பேசி விடுவீங்க, கோபம் அடைந்து பேசி விடுவீங்க. ஆனா எதற்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு எதுவுமே நீங்க தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா இதெல்லாம் ஏன் எதுக்காக பேசுனீங்க அப்படி ஒன்றன் பின் நீங்க தெரிந்து கொள்வீங்க. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுக்கு எதனால் நடக்கிறது, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருகிறது, நீங்கள் யார் என்பதை நிலைநிறுத்துவதற்காக நீங்க எப்படி போராடுவீங்க என அனைத்தையுமே இனிமே நீங்க தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அன்புக்காக நீங்க ஏங்குவீங்க. நீங்க 100% அன்பை கொடுப்பீங்க. ஆனா அதே அளவு அன்பு உங்களுக்கு திரும்ப கிடைப்பது கிடையாது. அதை முதல்ல நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு தாங்க உங்களுக்கு திரும்பியும் கிடைக்கும் என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கவே நடக்காது. நீங்க 100% கொடுத்தா வெளியில இருந்து 10% அன்பு உங்களுக்கு ஏனோ நமக்காண்டி அவன் அன்பு கொடுத்துட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார்களே தவிர முழு மனதோடு உங்களுக்கு திருப்பி கொடுப்பது கிடையாது. நான் எவ்வளவு செய்தோம், எனக்கு இதுதான் மிஞ்சியதா என்ற இயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் தீராத ஒரு வடுவாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. பொறுப்புகளை நீங்க சுமந்து கொண்டு இருப்பீங்க. குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ எல்லா பாரத்தையும் உங்களுடைய தலையில் சுமத்தி விட்டு மற்றவங்க வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா நீங்க நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்களாக பார்க்கத்தாங்க செய்யும். அந்த சுமையால் உங்களுடைய இளமையும் சந்தோஷமும் தொலைந்து போனது ஒரு பெரும் துயரமாகவே உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பொறுப்புகள் சுமக்கத்தான் செய்யணும். பொறுப்புகளை சுமந்தால்தான் வாழ்க்கையில உங்களால நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். அதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருக்காமல் சில விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க தாங்க சுமக்கணும். இப்படி சுமந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்த இடங்களை உங்களால வெற்றி காண முடியும். எனவே இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று உங்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கப்படும். அதனால் உங்களுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியானதாக இந்த ஒரு நாளில் மாறவும் ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். கூடவே இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களும் உங்கள் அருகே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபாரிகள் கடன் பரிவர்த்தனைகளை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இந்த ஒரு நேரத்துல முடிவு செய்யக்கூடிய இடத்திற்கு நீங்க வந்து விட்டீங்க. அதனால் அதை எப்படி
கையாள வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்த உறவுகள் கூட இந்த ஒரு நாளில் கணவன் மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மேசம் ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமா கிடைக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் மிகவும் சாதகமான ஒரு நாளாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மெரூன் கலராக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு கலரையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் மற்றும் வணிகத்துறையில் வெற்றியும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்குன்னு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்க உங்களுடைய வசதியை மேம்படுத்தக்கூடிய சில பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். பணியிடத்தில் வேலை முடிப்பதில் அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மையுடன் நீங்கள் பணியாற்றுங்கள். அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றியும் தன்னாலேயே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இன்று குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய விரைவில் அன்பும் இணக்கமும் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும். இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க. குடும்பத்திற்காக என்ன வேண்டும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமா குடும்பத்திற்கு அடுத்து என்ன பண்ணணும், குடும்பத்துக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கிறது என்று அனைத்தையும் நீங்க கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்று சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுடைய உணர்வுகளை நீங்க நிதானமாக வெளிப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எதிலும் நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் தோன்றி மறைந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் இனிமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல எல்லா விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்தாலும் அது தன்னாலேயே மறுபக்கம் தீர்ந்தும் போய்விடுங்க. ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு நாள் முழுவதும் இருக்க போவது கிடையாது. ஒரு சில நாட்கள் வரும், அதே பிரச்சனைகள் தானாகவே தீர்ந்தும் விடும். முன்கோபத்தால் நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள ஏற்படலாம். சில நண்பர்கள் இடத்துல உங்களை விட்டு போவதற்குமான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். எனவே நண்பர்களிடத்தில் மட்டும் கிடையாது, குடும்பத்திலும் உங்களுடைய கோபத்தை நீங்கள் கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. வியாபார பணிகள்ல அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்துல பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் ஒரு கவனத்தை நீங்கள் அந்த உடைமைகளின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். எனவே மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நேரிடலாம். எனவே முடிந்த அளவுக்கு எப்படி அதை வேறுபாடுகள் நேராமல் எப்படி அதை தடுக்க முடியுமோ அப்படி தடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்தோடு செயல்பட்டால் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று உங்களுடைய குடும்பத்தினரின் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க. குடும்பத்திற்காக என்ன வேண்டும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமா குடும்பத்திற்கு அடுத்து என்ன பண்ணணும், குடும்பத்துக்குள்ள என்னென்ன ஆசைகள் இருக்கிறது என்று அனைத்தையும் நீங்க கேட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்று சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக செயல்படுவது உங்களுக்கு மிகவும் அவசியம். உங்களுடைய உணர்வுகளை நீங்க நிதானமாக வெளிப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எதிலும் நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எதிர்பாராத சில செலவுகள் உங்களுடைய குடும்பத்தில் தோன்றி மறைந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் இனிமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல எல்லா விதமான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் ஒரு பக்கம் வந்தாலும் அது தன்னாலேயே